ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆழ் மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய 6வது பகுதி, அதாவது மனதின் சக்தி கொண்டு குணமாக்க சில நடைமுறை யுக்திகள். இதில் ஒரு ஆழ் மனதில் நம்ம எப்படி ஒவ்வொரு எண்ணங்களையும் விதைப்பது, நமக்கு தேவையான எண்ணங்கள் அதை எப்படி நாம் விதைப்பது, ஒரு உண்மையான பிரார்த்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தத்துவம் என்ன, ஒரு செயல்முறை தத்துவத்தை, ஒரு திட்டத்தை எப்படி நம்ம மனதுக்கு கொடுக்கணும், மனதில் எப்படி ஒரு படமாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரைப்படமாக ஒரு காட்சியாக காண்பது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழ் மனதை யூஸ் பண்ணி நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அப்புறம் தூங்கும்போது எப்படி ஒரு விஷயத்தை உறுதிமொழி முறையில் ஏற்கிறது, நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நாம் எப்படி அடைவதற்கு இதெல்லாம் எந்த வகையில் உதவுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். மனதின் சக்தி கொண்டு குணமாக்க சில நடைமுறை யுக்திகள். ஒரு பொறியாளரிடம் பாலம் கட்டவோ அல்லது இயந்திரங்கள் செய்வதற்கான செயல்முறை மற்றும் தொழில்நுட்பங்கள் இருக்கும். பொறியாளரைப் போலவே உங்களுடைய மனமும் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்ய, நிர்வகிக்க மற்றும் வழிகாட்டி நடத்தவும் பல நுட்பங்களை கொண்டிருக்கும். அந்த வழிமுறைகளும் நுட்பங்களும் முதன்மையானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கோல்டன் கேட் பாலம் கட்டும் பொழுது கணிதத்தில் காணப்படும் கொள்கைகள், அழுத்தங்கள் மற்றும் விகாரங்கள் அனைத்தும் அதன் தலைமை பொறியாளருக்கு புரிந்திருந்தது. இரண்டாவதாக, நீருக்கு மேல் ஒரு சிறந்த பாலத்தின் படத்தையும் அவர் மனதில் முன்பே கற்பனை செய்து வைத்திருந்தார். மூன்றாவதாக, முயற்சி செய்து சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்ட சில வழிமுறைகளை பயன்படுத்தி பாலத்தை வாகனங்கள் ஓட்ட தயார் நிலைக்கு கொண்டு வந்தார். இதுபோலவே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் சில வழிமுறைகள் மற்றும் நுட்பங்கள் உண்டு. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியது என்றால் அது நிறைவேற்றப்பட்டதற்கு ஒரு விஞ்ஞான முறை இருக்கிறது. எதுவுமே அதிர்ஷ்டத்தால் மட்டுமே நடக்காது. சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்ட உலகம் இது. இந்த அத்தியாயத்தில் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வெளிப்படுத்தி வளர்த்து கொள்வதற்கான பல பயிற்சி முறைகளை காணலாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் வானிலே நின்றுவிடும் காற்றடைக்கப்பட்ட பலூன் போல இருக்கக்கூடாது. அவைகள் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று உங்களுடைய வாழ்வில் எதையேனும் நிறைவேற்ற வேண்டும். நாம் பிரார்த்தனைகளை ஆராய முற்படும் பொழுது அதில் பல்வேறு விதமான அணுகுமுறை உள்ளது என்பதை கண்டுபிடிக்கிறோம். மத சார்புடைய சேவைகளில் கூறப்பட்ட சடங்குகளை நாம் இந்த பகுதியில் கருத மாட்டோம். நமது கூட்டு பிரார்த்தனையில் இதற்கு முக்கிய இடம் உண்டு. நாம் தனி மனிதர்களாக செய்யும் பிரார்த்தனை முறைகளை பற்றி பார்ப்போம். ஏனெனில் அது நமக்கும் மற்றவருக்கும் உதவுகிறது. நாம் அடைய விரும்பும் ஒன்றை பற்றிய ஒரு எண்ணத்தை, அதற்கான ஒரு செயல்முறையை உருவாக்குவதே பிரார்த்தனை. ஆன்மாவின் உண்மையான ஆசை அது. உங்கள் விருப்பமே உங்கள் பிரார்த்தனை. உங்களது ஆழ்ந்த தேவைகளிலிருந்து வெளிவந்து வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை வெளிப்படுத்துகிறது. நீதி வேண்டுமென்று பசித்து தாகித்திருப்போர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் அவை நிறைவேறும். அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் இதர ஆசீர்வாதங்களுக்கான வாழ்க்கையின் பசியும் தாகமும் தான் நிஜத்தில் பிரார்த்தனை. ஆழ் மனதில் எண்ணங்கள் விதைப்பதற்கான வழிமுறை. உணர் மனது கூறும் விருப்பத்தை ஆழ் மனதிற்கு மாற்றுவதுதான் இது. பகல் கனவு காண்பது போன்ற ஒரு நிலையில்தான் இது சிறப்பாக நடக்கும். உங்கள் ஆழ் மனதில் அளவற்ற ஆற்றலும் சக்தியும் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அமைதியாக இருந்து சிந்தித்து பாருங்கள். அது இந்த நொடியிலிருந்து கனிந்து வருவதை பாருங்கள். மோசமான இருமலும் புண்பட்ட தொண்டையை கொண்ட ஒரு சிறுமியைப் போல் இருங்கள். அவள் தெளிவாக மீண்டும் மீண்டும் கூறினாள், இது இப்பொழுது கடந்து போகிறது, அது இப்பொழுது கடந்து போகிறது. 1 மணி நேரத்தில் அது கடந்து போனது. முழுமையான எளிமையுடனும் அப்பாவித்தனமாகவும் இந்த அணுகுமுறையை உபயோகியுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆழ்மன அற்புத சக்தி புத்தகத்தினுடைய பாகங்கள், பகுதிகள் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். அப்புறம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து, உங்கள் ஆழ்மனது உங்கள் செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால் அதன் செயல் திட்டத்தை வரைபடமாக வடிவமைக்க மிகவும் ஆவலுடன் இருப்பீர்கள். வீட்டை கட்டும் கட்டிடத் தொழிலாளிகள் உங்களது செயல் திட்டத்தின்படியே வேலை செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். நீங்கள் கவனமாக இருந்து
சிறந்த மரம், சிறந்த எஃகு, ஏன் அனைத்தையுமே சிறந்ததாக தான் வாங்குவீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் வீட்டுத் திட்டம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்கான செயல் திட்டம் உங்கள் மனதில் இருக்குமே, அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து அனுபவங்களும் உங்கள் மனதில் இயற்கையாக நீங்கள் கட்டிய கோட்டையை பொறுத்துத்தான் அமையும். உங்கள் மனதில் உங்கள் வாழ்க்கைக்கான செயல் திட்டம் கவலை, பயம், பதற்றம், பற்றாக்குறை, இயலாமை, சந்தேகம், குறைகள் காண்பது போன்ற உணர்வுகளால் ஆனதாக இருந்தால் நிஜ வாழ்விலும் அதிக உழைப்பு, பதற்றம், வரையறைகள், அனைத்து விதமான வரம்புகள் என்றுதான் அமையும். நீங்கள் விழித்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் மனதில் நீங்கள் கட்டும் அணுகுமுறை மற்றும் செயல் திட்டமே உங்கள் வாழ்வின் அடித்தளமாகவும் நீடித்து நிலைப்பதாகவும் அமையும். உங்கள் வார்த்தை அமைதியாகவும் தலைமறைவாகவும் இருந்தாலும் அது நிஜமானது. நீங்கள் எப்பொழுதும் மனக்கோட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணமும் மனதில் நீங்கள் காணும் காட்சியும் உங்கள் செயல் திட்டத்தை பிரதிபலிக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஒளிமயமான ஆரோக்கியமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் எண்ணங்கள் மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கைகள் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்திரையில் கொண்டு வரலாம். சதா சர்வ காலமும் நீங்கள் கட்டி வரும் இந்த அரண்மனை, இந்த கோட்டையே உங்கள் ஆளுமை. இந்த தடத்தில் உங்கள் அடையாளம், இந்த பூமியில் உங்கள் முழு வாழ்க்கை கதை. ஒரு புதிய செயல் திட்டத்தை உருவாக்குங்கள். தற்பொழுது நல்லிணக்கம், மகிழ்ச்சி, அமைதி நிலவுவதாக உணர்ந்து அதை கட்டுங்கள். இந்த எண்ணங்களில் தோய்ந்து அதை உண்மையாக்க கோரினால் உங்கள் ஆழ் மனது அந்த செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிஜ வாழ்வில் உங்களுக்காக உருவாக்கும். பலன்களால் நீங்கள் அவற்றை அனுபவிப்பீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? இங்கே மோர்னு இருக்கு இல்லையா? இதை டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே ஆழ்மனதின் அற்புத சக்தி, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட லிங்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த புக்கோட லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, உண்மையான பிரார்த்தனையின் பின் இருக்கும் கலையும் அறிவியலும். அறிவியல் என்ற வார்த்தைக்கு ஞானம் என்று அர்த்தம். ஒருங்கிணைக்கப்பட்டு திட்டமிட்டபடி ஏற்பாடு செய்யப்படும் ஒன்று. உண்மையான பிரார்த்தனையின் அறிவியலையும் கலையையும் பற்றி சிந்திப்போம். ஏனென்றால் இதுவே வாழ்வின் அடிப்படை குறிக்கோள்களை நிர்வகித்து உங்கள் வாழ்வில் மட்டும் இல்லாமல் இவற்றை உண்மையாக உபயோகிக்கும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அது செயல்படும் விதம் என்று பார்ப்போம். கலை என்பது நீங்கள் உபயோகிக்கும் நுட்பம் அல்லது செயல்முறை. அறிவியல் என்பது உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மனப்படத்தின் அல்லது சிந்தனையின் திட்டவட்டமான பதில் ஆகும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு. இங்கு நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் தட்டும் பொழுது திறக்கப்படும். நீங்கள் தேடுவது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடம் மனது மற்றும் ஆன்மீக நியதிகளை குறிக்கிறது. உங்கள் ஆழ் மனதின் அளவற்ற ஆற்றலிலிருந்து உணர் மனதிற்கு எப்பொழுதும் நேரடியான பதில் இருக்கும். நீங்கள் ரொட்டி கேட்டால் கல் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். உங்கள் மனது எண்ணத்திலிருந்து பொருளுக்கு நகர்கிறது. மனதில் முதலில் ஒரு வடிவம் இருந்தால் மட்டுமே அதனால் நகர முடியும். ஏனென்றால் அதற்கு எதை நோக்கி நகர்வதென்று தெரியாது. உங்கள் மனதின் செயலாக பிரார்த்தனை ஆழ் மனது அதில் தன் வேலைகளை காட்டி நிஜமாக உருவாக்குவதற்கு முன்னர் ஒரு படமாக உங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு சச்சரவில்லாத ஒரு உடன்படிக்கைக்கு நீங்கள் வர வேண்டும். இந்த சிந்தனை சந்தோஷ உணர்வோடும் அமைதியோடும் சேர்ந்து இருந்து உங்களுடைய விருப்பம் பூர்த்தி அடைவதை எதிர்பார்க்க வேண்டும். உண்மையான பிரார்த்தனை கலை மற்றும் அதன் பின்னிருக்கும் அறிவியலின் அடிப்படை. உங்கள் உணர்மனது நகர்ந்து அளவற்ற ஞானமும் சக்தியும் கொண்ட உங்கள் ஆழ் மனதிடமிருந்து ஒரு சரியான பலனை பெற்றுத்தரும் என்ற முழு நம்பிக்கைதான். இந்த முறையை பயன்படுத்தினால் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும். அடுத்து, விரும்பியதை மனக்கண்ணில் காட்சியாக காண்பது. இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் கூர்மையாக கவனிங்க. நம்ம அடையக்கூடிய அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய விருப்பங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த மாதிரி மனக்கண்ணில் காட்சியாக காண்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற விஷயத்தை நாம் மனக்கண்ணில் காணணும். ஓகேவா?
விரும்பியதை மனக்கண்ணில் காட்சியாக காண்பது. ஒரு கருத்தை வகுப்பதற்கான எளிமையான மற்றும் வெளிப்படையான வழி அதனை மனக்கண்ணில் காட்சியாக பார்ப்பது. அது நிஜமான ஒன்றாக உயிருடன் இருப்பது போன்று தெளிவாக பார்ப்பதே ஆகும். வெளி உலகில் ஏற்கனவே இருப்பதையே உங்கள் கண்களால் பார்க்க முடியும். அதுபோன்று உங்கள் மனக்கண்கள் கொண்டு காண்பது அங்கு ஏற்கனவே உள்ள உங்கள் மனதின் கண்ணுக்கு தெரியாத நிஜங்கள். உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஒரு படமும் நீங்கள் அடைய விரும்புவது, ஆனால் அதற்கான எந்த சாட்சியங்களும் பார்க்கப்படாதது. உங்கள் கற்பனையில் நீங்கள் வகுப்பது. உங்கள் உடலின் உறுப்புக்கள் எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜமானது. உங்களது அந்த மனதின் படத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அது ஒரு நாள் இந்த புற உலகில் நிஜமாகவே தோன்றும். இப்படி சிந்திக்கும் செயல்முறை உங்கள் மனதின் சில பதிவுகளை ஏற்படுத்தும். இவையே பின்னர் நிஜ வாழ்வில் உண்மைகளாகவும் அனுபவங்களாகவும் வெளிவருகின்றன. கட்டிட மேஸ்திரி அவருக்கு வேண்டிய கட்டிடத்தை மனதில் காட்சியாக காண்பார். முடிந்த கட்டிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி அதை பார்ப்பார். அவர் காட்சியும் எண்ணங்களின் செயல்முறையும் பிளாஸ்டிக் அச்சாக மாறி அதிலிருந்து கட்டிடம் வெளிவருகிறது. அழகானதாகவோ அசிங்கமானதாகவோ சிறியதாகவோ விண்ணை தொடும் அளவிற்கு உயரமானதாகவோ காகிதத்தில் வரைந்த வரைபடம் போல் மனதின் அந்த உருவம் கணிக்கப்படுகிறது. இறுதியில் மேஸ்திரியும் அவரது பணியாளர்களும் தேவையான பொருட்களை சேகரித்து கட்டிடம் முன்னேறி அந்த சிற்பி மனதில் கண்ட பதிவுகள் போல் திடமான கட்டிடமாக முடிந்து நிற்கிறது. நான் மேடை பேச்சின் முன் இந்த மனதால் காணும் யுக்தியை உபயோகிப்பேன். என் எண்ணங்களின் காட்சியை என் ஆழ்மனதிற்கு தெரிவிக்க தோதாக மன சக்கிரங்களை அமைதியாக்குவேன். பிறகு ஆண்களும் பெண்களும் முழு அரங்கத்தின் நாட்காலிகளை நிரப்பியிருப்பதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள் இருக்கும் அளவற்ற குணமாக்கும் சக்தியை பற்றி அறிந்து அதனால் உத்வேகம் பெற்றவர்களாக இருப்பதாய் நான் கற்பனை செய்து கொள்வேன். அவர்கள் விடுபட்டவர்களாக மகிழ்ச்சியாக பொலிவுடன் திகழ்வதாக பார்ப்பேன். இந்த எண்ணத்தை என் மனதில் கற்பனை செய்த பிறகு அதை அப்படியே தக்க வைத்து கொண்டு ஆண்களும் பெண்களும் நான் குணமடைந்து விட்டேன், நான் அற்புதமாக உணர்கிறேன், நான் இந்த கணத்தில் குணம் பெற்றேன், நான் மாறிவிட்டேன் என்றெல்லாம் கூறுவதாக கற்பனை செய்வேன். ஒவ்வொருவரின் உடலிலும் மனதிலும் அன்பு, முழுமை, அழகு, பூரணத்துவம் நிறைவுற்றி இருப்பதாக 10 நிமிடங்கள் வரை இந்த உணர்வை மனதில் நிறுத்திக் கொள்வேன். இதன் விழிப்புணர்வு வளர்ந்து என் மனதில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பிரகடனப்படுத்துவதாக என்னால் கேட்க முடியும். பிறகு இந்த முழு படத்தையும் வெளியிட்டுவிட்டு மேடைக்கு செல்வேன். பெரும்பாலான ஞாயிறன்று சிலர் தங்கள் பிரார்த்தனைகளுக்கு விடை கிடைத்ததாக கூறுவார்கள். அடுத்து மனதில் திரைப்படமாக காணும் முறை. ஃபஸ்ட்டு நாம் காட்சியாக மனக்கண்ணில் காட்சியாக காண்பது. இப்போ மனதில் திரைப்படமாக காணும் முறை. சீனர்கள் ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்று கூறுவார்கள். அமெரிக்க உளவியல் நிபுணர்களின் தந்தையாக போற்றப்படும் வில்லியம் ஜேம்ஸ் மனதில் காணப்படும் எந்த ஒரு காட்சியும் நம்பிக்கையின் ஆதரவு இருந்தால் ஆழ்மனதாக நிஜமாக மாற்றப்படும் என்னும் உண்மையை வலியுறுத்துகிறார். நான் அப்படிதான், அப்படி ஆகிவிடுவேன் என்பது போல் நடந்து கொள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? இங்கே மோர்னு இருக்குது இல்லையா? இதை டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே ஆழ்மனதின் அற்புத சக்தி, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட லிங்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த புக்கோட லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பு நான் மத்திய மேற்கு மாநிலங்களில் விரிவுரைகள் கொடுத்து கொண்டிருந்த சமயம் அங்கேயே ஏதோ ஒரு இடத்தில் நிரந்தரமாக குடியேறினால் அங்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று விரும்பினேன். நான் தொலைதூரம் பயணம் செய்தேன். இருந்தாலும் அந்த ஆசை என் மனதை விடவில்லை. ஒரு நாள் மாலை நான் வாஷிங்டன் நகரத்தில் ஸ்போக்கன் என்ற இடத்தில் ஒரு விடுதியில் ஒரு இருக்கையில் முழுவதுமாக ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது என் கவனத்தை நகரவிடாமல் அமைதியாக செயலற்ற முறையில் ஒரு பெரிய கூட்டத்தில் பின்வருமாறு பேசுவதாக கற்பனை செய்தேன். இங்கு இருக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறந்த வாய்ப்பிற்காக நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். மனக்கண்ணில் கற்பனை பார்வையாளர்களை நிஜமாக பார்த்தேன். அதன் நிஜத்தன்மையை என்னால் உணர முடிந்தது.
நான் ஒரு நடிகனைப் போல் திரைப்படமாக அந்த நாடகத்தை கண்டேன். இந்த மனப்படத்தை என் ஆழ்மனதிற்கு தெரிவித்ததினால் அது தன் வழியில் இந்த சம்பவத்தை நிஜமாக மாற்றிவிடும் என்று திருப்தி அடைந்தேன். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவுடன் ஒருவித அமைதியையும் திருப்தியையும் உணர்ந்தேன். சில நாட்களிலேயே மத்திய மேற்கில் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்த கூறி ஒரு தந்தி வந்தது. நானும் அதன்படியே செய்தேன். அதை நான் பல வருடங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக அனுபவித்தேன். இங்கு கூறப்பட்ட முறை மனதில் திரைப்படமாக காணும் முறை என்று அழைக்கப்பட்டு பலரின் வரவேற்பையும் பெற்றது. மக்கள் இந்த அற்புதமான முறையை பயன்படுத்தி பலன்கள் கண்டதாக என்னுடைய வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் வாராந்திர பொது மேடை பேச்சின் பொழுது பலர் என்னிடம் கூறியுள்ளனர். தங்கள் வீடு மற்றும் சொத்தை விற்க விரும்பியவர்கள் ஒரு தொகையை சரியானது என்று முதலில் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறேன். பிறகு அளவற்ற ஆற்றலானது அந்த சொத்தை மிகவும் விரும்பி அதன் மூலம் செழிப்படையக்கூடிய ஒருவரை ஈர்க்கும் என்று கூறுகிறேன். இதை செய்து முடித்த பிறகு அவர்கள் தங்கள் மனதை அமைதியாக்கி இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு தூக்க மயக்க நிலைக்கு சென்று மனதின் முயற்சிகளை குறைக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறேன். பிறகு காசோலையை கையில் வாங்கிவிட்டது போல் மகிழ்ச்சி அடையும் உணர்வை மனதில் படமாக்கி அதற்காக நன்றி கூறி மனதில் கண்ட திரைப்படத்தின் இயற்கை தன்மையை உணர்ந்தபடியே உறங்க வேண்டும். அது புறவாழ்வில் நடந்த நிஜமாக கருத வேண்டும். ஆழ்மனது இதை படிவங்களாக ஏற்று வாங்குபவரையும் விற்பவரையும் ஒன்று சேர்க்கும். நம்பிக்கையின் ஆதரவுடன் இந்த மனதில் பதிந்த படமானது நிஜமாக உருவெடுக்கும். அடுத்து போதுவா முறை அப்படின்னு ஒரு முறையை பற்றி சொல்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டு ரூசோ நிறுவனத்தின் பேராசிரியர் சார்லஸ் போதுவா அவர் ஒரு அபார உளவியல் நிபுணர் மற்றும் நியூ நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹீலிங் என்ற நிறுவனத்தின் ஆய்வு இயக்குநராக இருந்தார். 1910 அவர் ஆழ்மனதில் சிறந்த முறையங்கள் விஷயங்கள் பதிவு செய்ய அனைத்து முயற்சிகளும் மிக குறைவாக இருக்கும் ஒரு தூக்க மயக்க நிலையே சிறந்தது என்று கற்றுக் கொடுத்தார். பிறகு ஒரு அமைதியான செயலற்ற ஆனால் புரிந்து கொள்ளுதலுடன் இருக்கும் வகையில் ஒரு பிம்பமாக தன் எண்ணத்தை ஆழ்மனதிற்கு எடுத்து சொல்வார். அவரது முறை கீழ்வருமாறு. ஆழ்மனதில் ஒரு எண்ணத்தை விதைக்க எளிமையான வழி அந்த எண்ணத்தை ஒருங்கிணைத்து நினைவில் சுலபமாக பதிவு செய்ய ஒரு சுருக்கமான சொற்றொடராக கூட்டி தாலாட்டு போல் மீண்டும் மீண்டும் அதனை கூறுவது. பல வருடங்களுக்கு முன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒரு உயிலினால் கசப்பான குடும்ப வக்காலத்து ஒன்றில் போராட வேண்டியதாயிற்று. அவளது கணவர் முழு சொத்தையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்து போயிருந்தார். அவரது முதல் திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் அந்த உயிலை உடைக்க கடினமாக சண்டையிட்டனர். போதுவா முறை அவளுக்கு விளக்கப்பட்டதும் அவள் செய்தது இதுதான். அவள் தன் உடலை தளர்த்தி ஒரு நாற்காலியில் அமர்ந்து தூக்க நிலைக்கு சென்று தன் கருத்தை ஒருங்கிணைத்து 6 வார்த்தைகள் கொண்ட சொற்றொடராக மாற்றி தன் நினைவகத்தில் சுலபமாக பொறித்தாள். தெய்வீக ஆணைப்படி இது முடிவடைகிறது. இந்த வார்த்தைகள் மூலம் ஆழ்மனதின் சட்டத்தின்படி வேலை செய்யும் அளவற்ற ஆற்றலானது நல்லிணக்க கொள்கையின் மூலம் நல்லதொரு தீர்வை கொடுக்கும். அவள் இந்த முறையை தினமும் இரவில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு செய்தாள். அவள் தூக்க நிலைக்கு வந்த பிறகு மெதுவாக மெல்லிய குரலில் உணர்ச்சிபூர்வமாக பின்வருமாறு கூறுவாள். தெய்வீக ஆணைப்படி இது முடிவடைகிறது. இதையே மீண்டும் மீண்டும் கூறுவதால் உள்ளுக்குள் ஒருவித அமைதியும் சலனமற்ற நிலையும் ஏற்படும். பிறகு வழக்கம் போல் உறங்கச் சென்றாள். 11ஆம் நாள் காலை மேலே கூறிய முறையை உபயோகித்த பின்னர் ஒருவித நல்லுணர்வுடன் எழுந்தாள். அந்த வேலை முடிந்தது என்ற நம்பிக்கையுடன் அன்றே அவள் வக்கீல் அவளை அழைத்து எதிர்க்கட்சியினர் மற்றும் அவர்களது வக்கீல் சமாதான உடன்படிக்கைக்கு வர விரும்புவதாக கூறினார். ஒரு நல்லிணக்க உடன்படிக்கையை அடைந்து வக்காலத்து முடிந்தது. இப்போ தூங்கும் நுட்பத்தை பற்றி சொல்கிறாங்க. தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. இப்போ தூங்கும் நுட்பம் அப்படின்றத விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு தூக்க மயக்க நிலையை அடைவதால் முயற்சி குறைகிறது. உணர்மனது பெரும்பாலும் தூக்க நிலைக்கு சென்று விடுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் நம் ஆழ்மனதானது நாம் தூங்க செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பும் தூங்கி எழுந்தவுடனும் தான் அதிகம் வெளிவர துடிக்கிறது. இந்த நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆசையை நடுநிலைப்படுத்தி உங்கள் ஆழ்மனது அவற்றை ஏற்றுக்கொள்ளாதிருக்கச் செய்வதை தடுக்கலாம். அழிவை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட விரும்புவதாக நினைப்போம். ஒரு நல்ல சௌகரியமான நிலையில் அமர்ந்து உங்கள் உடலை தளர்த்தி அசைவற்ற நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். தூக்க நிலைக்கு சென்று மீண்டும் மீண்டும் ஒரு தாலாட்டு போல் நான் இந்த பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன். அமைதி மற்றும் நல்லிணக்கமே என்னை ஆள்கிறது என்று சொல்லி பழகுங்கள். மேலே கூறப்பட்டதை மெதுவாக மெல்லிய குரலில் அன்போடு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு இரவிலும் பகலிலும் மீண்டும் மீண்டும் கூறுங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது இதன் உணர்ச்சி மதிப்பு அதிகரிக்கிறது. எதிர்மறையான பழக்கத்தை தொடர வேண்டும் என்ற ஆசை மேலோங்கும் பொழுது இந்த முறையை உங்களுக்கு நீங்களே
உரக்கச் சொல்லுங்கள். இதன் அர்த்தம் உங்கள் ஆழ்மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளச் சொல்லி ஒரு எண்ணத்தை விதைக்கிறீர்கள். அதனால் குணமடைவது தொடர்கிறது. அடுத்து நன்றி சொல்லும் நுட்பம். கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், அப்போ தான் நல்லது நம்ம தேடி வரும் அப்படின்னு. ஸோ நன்றி சொல்லும் நுட்பம். பைபிளில் பால் கூறுகிறார், நாம் நம் வேண்டுதல்களை போற்றுதலோடும் நன்றி உணர்வோடும் தெரியப்படுத்த வேண்டும் என்று. இந்த எளிய பிரார்த்தனை முறையை சில அசாதாரண பலன்கள் தொடர்கிறது. நன்றியுள்ள இதயம் ஆக்கப்பூர்வமான ஒரு பிரபஞ்சத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது. இது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை செயல் மற்றும் விளைவு என்ற பிரபஞ்ச விதி மூலமாக நமக்கு பொழிகிறது. உதாரணத்திற்கு, ஒரு தந்தை தன் மகனுக்கு அவன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் ஒரு கார் வாங்கி தருவதாக சத்தியம் செய்கிறார். அந்த மகன் இன்னும் அந்த வண்டியை பெறவில்லை. இருந்தாலும் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறான், நன்றி உணர்வோடு இருக்கிறான். அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல். அவன் தந்தை தன் சத்தியத்தை நிறைவேற்றுவார் என்று அவனுக்கு தெரியும். அதனால் புறநிலையில் அது இன்னமும் கிடைக்கவில்லை என்றாலும் அவன் நன்றியோடு மகிழ்ச்சியோடும் இருக்கிறான். அவன் அதை மனதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் பெற்றுக்கொண்டு விட்டான். திரு புரோக் அவர்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான பலன்கள் எப்படி அடைந்தார் என்பதை நான் எடுத்து காட்டுகிறேன். அவர் பணபாக்கி அதிகரித்து கொண்டே போகிறது. எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள், பணம் இல்லை, நான் என்ன செய்வது என்றார். 3 வாரங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் காலையும் நன்றி தந்தையே என் செல்வங்களுக்கு என்றார். இதை அமைதியாக ஓய்வாக நன்றி உணர்ச்சி மனதை ஆதிக்கம் செய்யும் வரை கூறினார். அவர் தன்னுள் இருக்கும் அளவற்ற சக்தி மற்றும் ஆற்றலிடம் பேசுவது போல் கற்பனை செய்வது இப்படி கூறினார். கண்டிப்பாக அவரால் அந்த ஆற்றலையும் சக்தியையும் பார்க்க முடியாது. ஆன்மீக கருத்துடன் செல்வத்தின் படம் தான் முதல் காரணம். அவருக்கு தேவையான பணம், பதவி மற்றும் உணவை தரும் என்ற அறிவுடன் இதை பார்த்தார். அவர் எண்ணம், உணர்வு எந்த தடையும் இல்லாமல் அவற்றை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு நன்றி தந்தையே என்று திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் அவருடைய மனமும் இதயமும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு உயர்கின்றது. மனதில் பயம், சிந்தனை, குறைபாடு, ஏழ்மை மற்றும் துன்பம் வரும்போதும் மேலும் அடிக்கடி தேவைப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்றி தந்தையே என்று சொல்வார். நன்றி மனப்பான்மையை நிலைநிறுத்துவதன் மூலம் அவருடைய மனதை செழுமையாக மாற்றி சீரமைக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். இந்த பிரார்த்தனையின் தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். மேற்கூறியபடி பிரார்த்தனை செய்த பின் 20 வருடங்களாக தான் பார்க்காத முன்னாள் முதலாளியை பார்த்தார். அந்த மனிதர் அவனுக்கு $500 கடனாக பணமும் பதவியும் கொடுப்பதாக கூறினார். இன்று திரு புரோக் அவர்கள் தான் பணிபுரியும் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட். சமீபத்தில் அவர் என்னிடம் கூறியது, நன்றி தந்தையே என்று சொல்வதன் அற்புதத்தை நான் மறக்க மாட்டேன். அது எனக்கு அற்புதங்கள் செய்துள்ளது. அடுத்து உறுதிமொழி முறை. அதாவது உறுதிமொழி நம்ம சொல்லும்போது அது எப்படிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும், எந்த மாதிரி விதத்தில் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மையை நாம் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்தே உறுதிமொழியின் பலன் செயல்படுகிறது. பலனில்லாமல் விரயமாக திரும்ப திரும்ப சொல்லப்படும் பிரார்த்தனை வீணானது. உறுதியின் சக்தி நிச்சயமான நேர்மறை எண்ணங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதில்தான் உள்ளது. உதாரணமாக, ஒரு சிறுவன் 3உடன் 3ஐ கூட்டி கரும்பலகையில் 7 என்று எழுதுகிறான். அந்த ஆசிரியர் கணித முறைப்படி 3உடன் 3 சேர்த்தால் 6 என்று உறுதியாக கூறுவார். ஆகையால் அச்சிறுவன் அந்த எண்ணை மாற்றிவிடுவான். அந்த ஆசிரியர் கூறியதால் 3உடன் 3 சேர்ந்தால் 6 உருவாகுவதில்லை. அது ஏற்கனவே கணித உண்மையினால் உருவாக்கப்பட்டது. கணித உண்மையே அந்த சிறுவனை கரும்பலகையில் விடையை மாற்றி எழுத காரணமானது. நோயுற்றிருப்பது அசாதாரணமானது, ஆரோக்கியமாக இருப்பது சாதாரணமானது. உங்களுடைய இருப்பின் உண்மை ஆரோக்கியமே ஆகும். ஆரோக்கியம், ஒற்றுமை மற்றும் அமைதியை உறுதி செய்யும் பொழுதும், இவைகள் உங்களுடைய இருப்பில் காணப்படும் பிரபஞ்சத்தின் கொள்கை என்பதை உணரும் பொழுதும், உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உறுதியான புரிதலை பொறுத்து உங்களுடைய ஆழ்மனதில் எதிர்மறை உதாரணங்களை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள். வாழ்க்கையின் கொள்கைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவதை பொறுத்துத்தான் இந்த உறுதிமொழி முறையில் பலன்கள் காண்பீர்கள். ஒரு நிமிடம் கணித கொள்கை இருப்பதாகவும் குறை ஒன்றும் இல்லை என்றும், உண்மையின் கொள்கை இருப்பதாகவும் ஆனால் நேர்மையின்மை என்று இல்லை என்றும் வைத்துக்கொள்வோம். ஆற்றலுக்கு கொள்கை உள்ளது, அறியாமைக்கு இல்லை. நல்லிணக்க கொள்கை உள்ளது, வேற்றுமைக்கு இல்லை. ஆரோக்கியத்திற்கு கொள்கை உள்ளது, நோய்க்கு இல்லை. நிறைவுக்கு கொள்கை உள்ளது, ஏழ்மைக்கு இல்லை. இங்கிலாந்தில் ஒரு மருத்துவமனையில் பித்தப்பை கற்கள் நீக்கப்பட வேண்டி இந்த எழுத்தாளரின் சகோதரி அனுமதிக்கப்பட்ட பொழுது இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது. வழக்கமாக கதிர்வீச்சு மற்றும் ஏனைய மருத்துவ
பரிசோதனைகளை பொறுத்தே நிலைமை விளக்கப்பட்டது. அவள் தனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டாள். நாங்கள் 6500 மைல் தூரத்தில் இருந்தாலும் நேரம் மற்றும் இடம் அறியாதது மனதின் கொள்கை. அளவற்ற ஞானம் எல்லா இடத்திலும் முழுவதுமாக உள்ளது. எனக்கு தோன்றிய அனைத்து அறிகுறிகளையும் முற்றிலுமாக பின்னிழுத்து கொண்டேன். நான் உறுதிமொழி ஒன்றை கூறினேன். இந்த பிரார்த்தனை என் சகோதரி கேத்ரினுக்காக. அவள் எந்த பதட்டமும் இல்லாமல் தளர்வாக, சமமாக, அமைதியாக, அமைப்பு கலையாமல் இருக்கிறாள். அவள் உடலை உருவாக்கிய அவள் ஆழ்மனதின் உள்ளிருக்கும் ஆற்றல் இப்பொழுது ஒவ்வொரு நரம்பு, சதை, அணு, எலும்பு ஆகியவற்றை அவள் மனதில் ஏற்கனவே பதிந்துள்ள சிறந்த முறைக்கு திரும்புகின்றது. அமைதியாக, மெதுவாக உள்ளே இருந்து சிதைந்த எண்ணப்பதிவுகளை நீக்கி கரைத்து வாழ்க்கை கொள்கையின்படி தன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஆயுளும் முழுமையும் அழகும் பெறுகிறாள். இப்பொழுது அவள் குணமாக்கும் எண்ணங்களை பெற தனக்குள் அது ஆறாக பெருகி ஓடி முழுமையான ஆரோக்கியத்தையும் அமைதியும் பெற தயாராக உள்ளாள். அன்பெனும் பெருங்கடல் அவளுள் ஓடி அமைதியை தந்து அனைத்து சிதைந்த அருவருப்பான காட்சிகளையும் கழுவி விடுகிறது. மேல் கூறியதை ஒரு நாளில் பலமுறை உறுதிப்படுத்தி 2 வார முடிவில் என் சகோதரி பரிசோதனைகள் மேற்கொண்ட பொழுது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்தது. கதிர்வீச்சு சோதனையிலும் நோய் நீங்கி விட்டதாக காட்டியது. இதற்கு எதிராக சான்றுகள் அமைந்தாலும் தளராமல் உண்மையாக உறுதிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். உங்கள் எண்ணம் உறுதிப்படுத்துவதை மட்டுமே செய்யும். நீங்கள் எதையாவது மறுக்கும் போது கூட மறுப்பை உறுதிப்படுத்துகிறார்கள். ஒரு உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் கூறுவதாலும் நீங்கள் சொல்வதை ஏன் சொல்கிறீர்கள், எதற்காக சொல்கிறீர்கள் என்பதை அறிந்தால் மனது விழிப்புணர்வுடன் இருந்து அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. ஆழ்மனதில் உங்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு எதிர்வினை கிடைக்கும் வரையில் உண்மைகளை மீண்டும் மீண்டும் கூறுங்கள். அடுத்து விவாதம் செய்யும் நுட்பம். நம் மனதோட இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த தொடர்பை விவாதம் செய்யும் நுட்பம். விவாதிக்கும் முறைதான் இந்த வழியாகும். மனம் மற்றும் ஆன்மீக சிகிச்சையில் முன்னோடியாக திகழ்ந்த மெய்னை சார்ந்த டாக்டர் ஃபீனியஸ் ஃபேஹஸ்ட் குவிம்பி அவர்களின் வழிமுறைகளிலிருந்து இம்முறை கொண்டு வரப்பட்டது. 1921 நியூயார்க் நகரத்தில் உள்ள தாமஸ் குரோவெல் கம்பெனியால் வெளியிடப்பட்டு ஹொராசியோ ட்ரெஸ்ஸர் அவர்களால் திருத்தப்பட்டது. இந்த புத்தகம் உங்கள் நூலகத்திலும் கிடைக்கும். அவரது பிரார்த்தனை சிகிச்சையால் நோயாளிகளுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க பலன்களை பற்றிய செய்தித்தாள்களில் பதிவானதை இந்த புத்தகம் வழங்குகிறது. குவிம்பி பைபிளில் பதிவு செய்யப்பட்ட பல குணமாக்கும் முறைகளை உபயோகித்தார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் குவிம்பியால் உபயோகப்படுத்தப்பட்ட விவாத முறை ஆன்மீக வாதங்கள் கொண்டது. ஒரு நோயாளிக்கு அவன் நோயின் காரணம் அவன் மனதில் இருக்கும் தவறான நம்பிக்கைகள், பயங்கள் மற்றும் எதிர்மறையான பதிவுகளால் தான் என்று நம்ப வைத்தார். உங்கள் மனதில் முதலில் தெளிவாக காரணங்களை ஆராய்ந்த பிறகு அந்த நோயாளிக்கு அந்த நோய் ஏற்பட காரணம் ஆழ் மனதில் பதிந்திருக்கும் சிதைந்த மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அவரது உடலில் உருவாவதால் தான் என்று விளக்கம் அளியுங்கள். வெளிப்புற சக்தி மற்றும் காரணங்களால் அது நோயாக உருவம் கொண்டுள்ளது. அதனை மாற்ற எண்ணங்களை மாற்றினால் போதுமானது. அனைத்து நோய்களும் குணமாக அடிப்படை காரணம் நம்பிக்கையில் ஏற்படும் மாற்றம்தான் என்பதை நோயாளிக்கு விளக்குங்கள். மேலும் இந்த ஆழ்மனதே உடலையும் அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்குகிறது. அதனால் அதில் ஏற்படும் எந்த கோளாறையும் அதுவே குணமாக்கும். அது இந்த கணத்திலும் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுங்கள். உங்கள் மனதின் நீதிமன்றத்தில் இந்த நோய் மனதின் நிழல் என்றும் அதில் பதிந்துள்ள ஆரோக்கியமற்ற காட்சிகளால் தான் உருவானது என்றும் விவாதம் செய்யுங்கள். உங்கள் உடலின் அனைத்து உறுப்புகளையும் கனக்கச்சிதமாக உருவாக்கிய உங்களுக்குள் இருக்கும் குணமாக்கும் சக்தியின் தரப்பில் வாதாட அனைத்து ஆதாரங்களையும் சேகரியுங்கள். பிறகு உங்களுக்காகவோ உங்கள் தரப்பில் இருக்கும் நோயாளிக்கு சாதகமாகவோ வாக்களியுங்கள். நோயாளியை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதல் கொண்டு விடுதலை செய்யுங்கள். உங்களது மனதின் மற்றும் ஆன்மீகத்தின் காட்சிகள் ஏராளம். ஒரே ஒரு மனது இருப்பதால் நீங்கள் உண்மை என்று உணர்வது நிஜமாகும். இந்த செயல்முறையை 1849 முதல் 1869 வரை வாழ்ந்த டாக்டர் குவிம்பி உபயோகித்தார். அடுத்த முழுமையான முறை நவீன ஒளி அலைவரிசை உபயோகித்து குணப்படுத்துவதை போன்றது. உலகெங்கும் பலர் இவ்விதமான பிரார்த்தனை சிகிச்சையை பயிற்சி செய்து பல அற்புதமான பலன்களை அடைந்துள்ளனர். முழுமை சிகிச்சை முறையை உபயோகிப்பவர் முதலில் நோயாளியுடைய பெயர், உதாரணத்திற்கு ஜான் ஜோன்ஸ் என்றால் முதலில் அவர் பெயரை குறிப்பிட்டுவிட்டு பிறகு கடவுளை பற்றி நினைத்து ஆனந்தம் மிக்கவர், பரந்த அன்பு கொண்டவர், எல்லையற்ற ஆற்றலை உடையவர், எல்லா சக்தியும் வாய்ந்தவர், தெளிந்த ஞானம் உடையவர், பூர்த்தியான ஒற்றுமையை அளிப்பவர், விவரிக்க முடியாத அழகு உடையவர் மற்றும் குற்றம் குறையற்றவர் போன்ற அவருடைய தன்மையை
கருணையையும் அமைதியாகவும் மௌனமாகவும் நினைப்பார். அமைதியாக இவ்வாறு நினைப்பதால் சுய சிந்தனையிலிருந்து முன்னேற்றம் அடைந்து ஆன்மீக சிந்தனைகளுக்குள் நுழைகிறார். சில நேரங்களில் எல்லையற்ற கடவுளின் கடல் போன்ற அன்பானது பிரார்த்தனை செய்யப்படும் ஜான் ஜோன்ஸ் மனதிலும் உடம்பிலும் தேவையற்ற அனைத்தையும் கரைத்துவிடும். கடவுளின் எல்லா சக்தியும் அன்பும் ஜான் ஜோன்ஸ் மேல் உள்ளது என்பதை அவர் உணர்வார். அவரை சங்கடப்படுத்திய துக்கப்படுத்திய அனைத்தும் எல்லையற்ற கடல் போன்ற அன்பாலும் வாழ்க்கையாலும் சமநிலையை அடைந்து விடுகிறது. இந்த முறையை பிரசித்தி பெற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் மருத்துவர் ஒருவரால் ஒளி அலைக்கு ஒப்பிட்டு விளக்கப்பட்டுள்ளது. ஒளி அலைகளை உடலில் எந்த பகுதிக்கும் செலுத்தக்கூடிய அதிவேகமாக நகரக்கூடிய இயந்திரம் ஒன்று அவரிடம் உள்ளது. இந்த ஒளி அலைகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் உடலில் இருக்கும் மூட்டுப் பகுதிகளில் சேகரிக்கும் கால்சியத்தை கரைப்பதிலும் பல பிரச்சனை தரக்கூடிய உடல் நோய்களை நீக்கி குணமளிப்பதிலும் இது குறிப்பிடத்தக்க பலனை அளித்துள்ளது என்று என்னிடம் கூறினார். கடவுளின் தன்மையை மற்றும் கருணையை சிந்திப்பதன் மூலம் நம்முடைய விழிப்புணர்வை உயர்த்தலாம். இதனால் ஒற்றுமை, ஆரோக்கியம் மற்றும் அமைதி இவற்றிற்கான ஆன்மீக மின் அலைகளை நாம் உருவாக்குகிறோம். பல குறிப்பிடத்தக்க சிகிச்சை பலன்கள் இந்த பிரார்த்தனை யுக்தியை பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஓகேவா? இங்கே மோர்னு இருக்கு இல்லையா? இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட லிங்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த புக்கோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த உடல் ஊனமுற்றவர் வந்து எப்படி நடக்கிறாரு அப்படின்றத பற்றி விஷயங்கள். முழுமை முறையை பயன்படுத்தி சிகிச்சை அளித்த டாக்டர் ஃபீனியஸ் ஃபார்ஹாஸ்ட் குவிம்பி அவர்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் முன்பே பேசியிருக்கிறோம். அவர்தான் உண்மையிலேயே உளவழி உடற்கோளாறு மருத்துவத்தின் தந்தையும் முதல் உளநிலை ஆய்வாளரும் ஆவார். நோயாளியின் பிரச்சனை, வலிகள் மற்றும் கஷ்டங்கள் இவற்றை ஆராய்ந்து கண்டறியும் திறமை கொண்டவர். ஓர் முடவனை குணப்படுத்தியது பற்றி குவிம்பியின் கையெழுத்து பிரதி ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட சுருக்கமான விவரம் பின்வருமாறு. படுத்த படுக்கையாக இருந்த வயதான முடமான பெண் ஒருத்தியை சந்திக்க குவிம்பி அழைக்கப்பட்டிருந்தார். அவள் குறுகிய கோட்பாடுகளால் கட்டுண்டிருந்தாள். அவளால் நிமிர்ந்து நிற்கவோ நகரவோ இயலாமல் போனது. பயம் மற்றும் அறியாமையின் கல்லறையில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மேலும் பைபிள் வார்த்தைகளை அப்படியே நம்பியதால் அது அவளை அச்சுறுத்தியது. குவிம்பி இந்த கல்லறையில் இறைவனின் சக்தி குடிகொண்டுள்ளது. அது அவளை கட்டுக்களிலிருந்து விடுவித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்கிறது என கூறினார். பைபிளில் உள்ள சில பத்திகளை விவரிக்க சொல்லி பிறரை அவள் கேட்பாள். அதற்கான பதில் ஒரு கல் என்று சொல்லப்பட்ட பொழுது அவளிடம் மேலும் விடைகளுக்கான பசி உருவாகியது. அவள் படித்து கொண்டிருந்த பைபிள் பத்தியின் அர்த்தத்தை தெளிவாக பார்க்க முடியாத காரணத்தால் பதட்டத்தாலும் பயத்தாலும் அவளது மனம் தெளிவற்றும் தேக்கமடைந்தும் காணப்பட்டதை டாக்டர் குவிம்பி பார்த்தார். அவளது இந்த கனமான கரைபடிந்த உணர்வே அவளது உடலிலும் பிரதிபலித்தது. முடிவில் அதுவே பக்கவாதத்தில் முடியும். அந்த நேரத்தில் குவிம்பி அவளை நோக்கி பைபிள் வரிகளுக்கான அர்த்தத்தை கேட்டார். சிறிது நேரத்திற்கு நான் உன்னுடன் இருப்பேன். பிறகு என்னை இங்கு அனுப்பியவரிடம் சென்று விடுவேன். நீ என்னை தேடலாம், ஆனால் என்னை பார்க்க முடியாது. நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. இயேசு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று அர்த்தம் கொள்ளுவதாக அவள் பதிலளித்தாள். அவளுடன் சிறிது நேரம் இருந்து என்ற வரிகளுக்கான அர்த்தம் அவளுடைய அறிகுறிகள், உணர்வுகள் மற்றும் அவற்றின் விளைவுகளுடன் இருந்து அவளுக்கு விவரித்தார் என்பதே என்று குவிம்பி கூறினார். அதாவது அந்த தருணத்தில் அவள் மேல் இறைவன் கருணையும் இரக்கமும் கொண்டிருந்தார். குவிம்பி உடனடியாக அவருடைய மனதிற்குள் பயணம் செய்து உயர்வான தெய்வீக கோட்பாடுகளை பற்றி ஆழமாக சிந்தித்தார். அதாவது நோயுற்றவர் மீது செயலாற்றும் ஆயுள், ஆற்றல், நல்லிணக்கம், இறை சக்தி பற்றி சிந்தித்தார். அதனால்தான் அவர் அந்த பெண்மணியிடம் இப்படி கூறினார். குறுகலான உங்களுடைய மனதால் நம்பிக்கை தடை செய்யப்படுகிறது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆதலால் நான் எங்கு போகிறேனோ அங்கு உன்னால் வர முடியாது. இந்த பிரார்த்தனை மற்றும் விளக்கம் உடனடியாக ஒரு உணர்வை அவளுள் ஏற்படுத்தி அவளுடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவள் ஊன்றுகோல் இல்லாமலேயே நடந்தாள். இதுவே அவருடைய சிகிச்சையில் மிகவும் விசேஷமான ஒன்று என்று குவிம்பி கூறினார். அவள் முதலில் இறந்து போனது போன்ற தவறான நம்பிக்கையில் இருந்தாள். அவளை அவளது வாழ்விற்கு அல்லது சத்தியத்திற்கு எடுத்து வருவதென்பது அவள்
அவளுக்குள் இருந்த இயேசுவுடன் ஒப்பிட்டார். அது அவள் மேல் சக்திமிகு உணர்வை ஏற்படுத்தியது. அவள் ஒப்புக்கொண்ட சத்தியமே அவளுக்கு தேவதை. அதுவே அறியாமை, பயம் மற்றும் மூடநம்பிக்கை போன்ற தடை கற்களை அகற்றியது. மேலும் இறைவனின் குணமளிக்கும் சக்தியே அவளை முழுமையாக்குகிறது என்று விளக்கிக் கூறினார். அடுத்த ஆணையிடும் முறை. நாம் கூறும் வார்த்தையின் பின்னால் உள்ள உணர்விலும் நம்பிக்கையிலும்தான் சக்தி உள்ளது. இந்த உலகத்தை நகர்த்தும் சக்தியே நம் வார்த்தைக்கு பின் நின்று நம் நம்பிக்கையையும் உறுதிமொழியையும் வளர்க்கும். சக்திக்கு சக்தி கூட்டுவதை முயற்சிக்காதே. அதனால் மனதளவில் போராட்டம், கட்டாயம், மனதில் மல்யுத்தம் இருக்கக்கூடாது. ஓர் இளம்பெண் ஆணை முறையை உபயோகித்து தன்னை தொல்லைப்படுத்திய ஒரு இளைஞனை விட்டு விலக முயற்சித்தாள். அவள் பின்வருமாறு கூறினாள்: நான் விடுவிக்கிறேன் தெய்வத்திடம். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். நானும் சுதந்திரமாக இருக்கிறேன், அவனும் சுதந்திரமாக இருக்கிறான். என் வார்த்தைகள் அளவற்ற மனதிடம் சென்று இதை உண்மையாக்க வேண்டும். அது அப்படியே. அன்றிலிருந்து அவன் மறைந்து விட்டதாகவும் காணப்படவில்லை என்றும் கூறினாள். அவனை இந்த பூமி விழுங்கியது போல் உள்ளதாக மேலும் சொன்னாள். நீங்கள் ஆணையிட வேண்டும், அது உங்களுக்காக நடத்தப்படும். உன் ஆசையின் மேல் ஒளி பாயும். இறுதியாக எல்லா இதுலேயும் தனியாக குறிப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அறிவியல் உண்மையால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை. மனதின் பொறியாளராக இருந்து முயற்சி செய்து நிரூபிக்கப்பட்ட யுக்திகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் நிர்மாணித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசையே உங்களுடைய பிரார்த்தனை. உண்மையாகவே உங்கள் ஆசை நிறைவேறியதாக உணர்ந்து நிஜமாக நடப்பதாக உங்கள் மனப்படத்தில் காணுங்கள். அப்பொழுது உங்களது பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டதன் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உறுதியாக மனதின் அறிவியலின் உதவியுடன் சுலபமாக வழியில் பொருளை அடைய விரும்புங்கள். மறைந்திருக்கும் ஆழ் மனதில் நீங்கள் சிந்திக்கின்ற எண்ணங்கள் மூலம் உங்களால் பிரகாசமாக ஆரோக்கியம், வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை அடைய முடியும். ஆழ்மனதின் எல்லையற்ற ஆற்றலுக்கும் உணர் மனதிற்கும் தொடர்புள்ளதை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ளும் வரை பரிசோதனை செய்யுங்கள். உங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறுவதை மனதால் சந்தோஷத்தையும் அமைதியையும் உணருங்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் படம் எதுவானாலும் அதுவேதான் நம் நம்பிக்கைக்கான பொருளின் சாரமும் நாம் பார்க்காததற்கான சான்றும் ஆகும். ஒரு மனப்படம் 1000 வார்த்தைகளின் மதிப்பு கொண்டது. நம்பிக்கையின் பலத்தில் நீங்கள் பார்க்கும் காட்சி நிஜமாக மாறும். எல்லா முயற்சிகளையும் மனதை கட்டாயப்படுத்துவதையும் பிரார்த்தனையின் போது தவிர்க்கவும். உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறிவிடும் என்று தெரிந்து கொண்டு தூக்க மயக்க நிலைக்கு செல்ல உங்களுக்கு நீங்களே தாலாட்டு பாடிக்கொள்ளுங்கள். நன்றியுள்ள இதயம் ஆக்கப்பூர்வமான இந்த பிரபஞ்சத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது அப்படித்தான் என்பதை உறுதிப்படுத்துவது. இந்த மனப்பாங்கை உண்மையாக கடைபிடித்து வந்தால், அனைத்து எதிர்ப்புகளையும் கடந்து கடைபிடித்தால் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். கடவுளின் அன்பு மற்றும் மகிமையை நினைத்து நல்லிணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதி போன்ற மின் அலைகளை உருவாக்குங்கள். நீ உண்மை என்று கருதி ஆணையிடுவது எதுவோ அது நிஜமாகும். எனவே நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி மற்றும் நிறைவு ஆகியவற்றிற்காக ஆணையிடு.